நியமம். நியமம் அப்படிங்கிற அந்த சூத்திரத்திற்குள் நுழைவோம். சௌச்சாத் ஸ்வாங்க ஜுகுப்சாபரைர சம்ஸ்கர்க. அற்புதமான சூத்திரம். இதனுடைய தமிழ் விளக்கத்தை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்லோகத்தையும் படிச்சுட்டு ரெண்டுத்தோட மொத்த தமிழ் விளக்கத்தையும் பார்ப்போம். சத்வசுத்திஹி சௌமனஸ்யை ஏகாக்ரியேந்திரிய ஜயாத்ம தர்ஷன யோக்யத்வானி. அகம் மற்றும் புற தூய்மை, சந்தோஷம், திருப்தி, அழுக்கின்மை, மந்திர ஜபம் இருக்கின்ற அத்தனை இறைவனிடம் சரணாகதி செய்யும் மனநிலை. அற்புதமான கருத்துக்கள். சரணாகதி செய்யும் மனநிலை அப்படிங்கிறத பத்தி புரிஞ்சுக்கலாம். அந்த ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சாலே, அந்த ஒரே ஒரு தத்துவம் புரிஞ்சாலே போதும். நான் 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 அப்படிங்கிற அகம் இருக்கும் வரை நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கும். நான் 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 என்கின்ற அகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அடிப்படையாக வைத்து செய்யப்படும் எல்லா செயல்களும், எல்லா நிகழ்ச்சிகளும் ஏதாவது ஒரு விதத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் மற்றவர்களுக்கும் துக்கம் கொடுக்கின்ற ஒரு செயலாகத்தான் முடியும். அப்படி இல்லாம சரணாகதி செய்கின்ற, மீண்டும் மீண்டும் பொறுப்பை தன் தலையில் சுமக்காமல் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கின்ற ஒரு மனநிலை வருமானால், ஒரு சின்ன உதாரணம் புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் ரயில் ஏறி உட்கார்ந்து இருந்தார். அவருடைய பெட்டியை தலைமையில வச்சுட்டு இருந்தார். வச்சுட்டு ரயில போயிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல வந்து உட்கார்ந்த ஒருத்தர், ஐயா உங்களுக்கு தான் தலை வலிக்குது. பெட்டியை தலைமையில வச்சிருந்தது மட்டும் இல்லாம ரொம்ப வேதனையோட இருந்த முகம், அவருடைய முகமே காட்டியது அவர் ரொம்ப வேதனையோட இருக்காரு. பக்கத்துல இருந்தவர் சொன்னார், ஐயா உங்களுக்கு தான் ரொம்ப வேதனையா இருக்கு, அந்த பெட்டியை ஏன் கீழே இறக்கி வைக்க கூடாது? அந்த பெட்டியை கீழே இறக்கி வைக்கப்படாதா? இவர் சொல்றாரு, என்னையா ரயில் ஏன் கணத்தான் தாங்கும், இந்த பெட்டி கணத்தையும் சேர்த்து தாங்குமா? அவரே அந்த பெட்டியோடு ரயில்ல தான் உட்கார்ந்து இருக்காருன்னு தெரியல. அவரை தாங்குகின்ற அந்த ரயில் பெட்டியையும் தாங்கும் அப்படிங்கிற தெளிவு வரல. நம்ம கேட்கும் பொழுது சிரிக்கிறோம். உண்மையில நம்ம வாழ்க்கையில நாமெல்லாம் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு அடிப்படை தேவையான 24 மணி நேரம் நடக்க வேண்டிய இந்த சுவாசம் அப்படிங்கிற சுவாசத்துக்கான காத்தையே கொடுத்திருக்கிற தெய்வம் 3 வேளை உணவு கொடுக்காதா? அடிப்படையான 24 மணி நேரத்துல 10 நிமிஷம் கூட அது இல்லாம நம்மளால இருக்க முடியாது. 24 மணி நேரம் நமக்கு தேவைப்படுற காற்றை படைத்து நமக்கு கொடுத்த பரம்பொருள் நம்முடைய அடிப்படையான உணவு தேவையை கவனிக்காமல் போய்விடுமா? ஆனா நமக்கு நம்புறதே இல்லை. காற்றை கொடுத்த சக்தியினால் நம்முடைய வாழ்க்கையையும் நடத்த முடியும்னு நாம நம்புறதே இல்லை. உண்மையில பாத்தீங்கன்னா, ஆழ்ந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி அந்த ரயில்ல அமர்ந்திருந்த மனிதன் தன்னை ரயில் இழுக்கும் நம்புறான், தன்னுடைய பெட்டியை இழுக்காதுன்னு நினைக்கிறானோ அதே மாதிரிதான் நாமும் நமக்கு பிறவி கொடுத்து நமக்கு இதுவரை எல்லாம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை நடத்திய இந்த பராசக்தி, பிரபஞ்ச சக்தி, கடவுள் சக்தி நம்முடைய அடிப்படை தேவைகளை மட்டும் கவனிக்காமல் விட்டு விடுமா அப்படிங்கிற நம்பிக்கையே நமக்கு வர்றதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், அது எப்படி சாமி வந்துடும், அதெல்லாம் நான் தான் கவனிச்சாலும். உண்மையிலேயே நாம தான் கவனிச்சாலும், நாம தான் கவனிக்க போறோம், அது வேற விஷயம். ஆனா இந்த பிரபஞ்ச சக்தி அதை நடத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் சரணாகதி மனப்பான்மையும் இருக்குமானால்
அனாவசியமான துக்கங்கள் வராமல் நம்மை காத்துக் கொள்ளலாம். அனாவசியமான கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் நம்மை நாமே தற்காத்துக் கொள்ளலாம். ஒருத்தர் ரொம்ப வேக வேகமா கங்கையோட அந்த கரைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது, முக்கியமான வேலை. படகுல ஏறி உட்கார்ந்துட்டார். படகு கிளம்பிடுச்சு. படகு போகும் பொழுதே வேக வேகமா படகுல குறுக்கவும் நெருக்கவும் நடக்க ஆரம்பிச்சாரு. மேலும் கீழுமா குறுக்கும் நெருக்கமா படகுல நடக்க ஆரம்பிச்சாரு. படகோட்டி சொன்னாராம், அப்பா ஏன்பா நடக்கிற, உட்காரு, நீ இந்த மாதிரி வேக வேகமா நடந்தீங்கன்னா படகு அலையும், படகை என்னால் நடத்த முடியாது. நடக்கிற மனிதர் சொன்னாரு, இல்ல நான் ரொம்ப அர்ஜென்டா போயாகணும், உட்கார்றதுக்கு நேரம் இல்லை, ரொம்ப அர்ஜென்டா போயாகணும், உட்கார்றதுக்கு நேரம் இல்லை, அதனாலதான் வேக வேகமா நடந்துட்டு இருக்கேன், நீ படகு ஓட்டுப்பா, நான் வேகமா நடக்கிறேன். படகுக்குள்ளே வேக வேகமாக நடப்பதனால் எப்படி எந்த முன்னேற்றமும் நடக்காது. அதே மாதிரிதான் ஒரு அளவுக்கு மேல் நாம என்ன வேகமா நடந்தாலும் ஒண்ணும் நடக்காது. நம்முடைய முயற்சி படகுக்குள்ள போற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் யாருடைய முயற்சி? படகோட்டியோட முயற்சி. நாம சைலண்டா உட்கார்ந்தோம்னா படகு வேகமா போகும். அப்படி இல்லாம மேலும் கீழும் வேக வேகமா நடந்தோம்னா என்ன நடக்கும்? படகோட்டியால் படகை செலுத்த முடியாது. ஒரு அளவுக்கு மேல் கவலைகளை துறந்து விட்டு நம்முடைய தலையில் இருக்கிற பெட்டியை கீழே இறக்கி வச்சுட்டு நம்மால் தான் முடியும் அப்படின்னு அந்த தலை கணத்தை கீழே இறக்கி வச்சுட்டு இனிமையாக சரணாகதி செய்துவிட்டு அமர்வதுதான் வாழ்க்கையை நடத்துவதற்கான வழி. வாழ்க்கையை நடத்துவதற்கான வழி. ஒரு அற்புதமான ஒரு விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். உலகத்தோட மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி நயாகரா நீர்வீழ்ச்சி, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து விழுந்தவர்கள் இதுவரை தப்பியதே இல்லை. ஒரு மனிதன் காரணத்தோடு, அதாவது இதை செய்தே காட்டுவதுன்னு முடிவு செஞ்சு இந்த யோகம் தியானம் போன்ற விஷயங்களிலே ஆழ்ந்த ஈடுபாடும் ஆழ்ந்த பயிற்சியும் பெற்ற ஒரு மனிதன், அவர் என்ன பண்றாரு, மேல இருந்து வேணுமே அந்த நயாகரா நீர்வீழ்ச்சியில குதிச்சிடறாரு. குதிச்சு தெய்வாதீனமாக உயிருடன் தப்பி வந்து விடுகிறார். மரணம் அடையாமல், உடலே எந்த விதமான எலும்பு முறிவும் இல்லாமல் தப்பிச்சு வந்துடுறாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். பத்திரிகை, கேமரா, டிவி அத்தனை பேரும் அவரை பேட்டி எடுக்க வர்றாங்க. எப்படி இங்கேயா தப்பிச்சீங்க? சாத்தியமே இல்லாத இந்த விபத்துல இருந்து எப்படி தப்பிச்சீங்க? அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய அகங்காரத்தை துறந்து விட்டு முழுமையாக என்னை நான் நீர் சக்தியிடம் சரணாகதி செய்து விட்டேன். செய்ததனால ஒரு கட்டை எப்படி மிதந்து போகுமோ அதே மாதிரி என்னுடைய உடல் மிதந்து போனதை தள்ளி நின்று பார்த்தேன்னு சொல்றாரு. நான் உங்களை நயாகரா நீர்வீழ்ச்சியில குதிக்க சொல்லல. சரணாகதியுமே நயாகரா நீர்வீழ்ச்சியில குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தரையில ஒழுங்கா நிம்மதியா நடந்து போனா போதும். தரையில நிம்மதியா நடந்து போனாலே போதும். நம்முடைய சரணாகதி நம்மை நீர்வீழ்ச்சியில் இருந்து குதிக்கின்ற அளவுக்கு தைரியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தரையில நிம்மதியா நடந்து போற அளவுக்கு தைரியம் கொடுத்ததுன்னா போதும். அந்த அளவுக்கு தைரியம் நமக்கு வருவதற்காகவாவது பிரபஞ்ச சக்தியை, இந்த உலகத்தை நடத்தும் பராசக்தியை, இந்த கடவுள் சக்தி, அது என்ன வேணா பேர் கொடுக்கலாம். நீங்க ராமன் சொல்லலாம், கிருஷ்ணன் சொல்லலாம், என்ன பேர் வேணா கொடுக்கலாம். ஆனா சக்தி ஒண்ணுதான். அந்த சக்தியை நம்பி அந்த சக்தியின் மேல் ஒரு ஆழ்ந்த ஸ்ரத்தையும் பக்தியையும் வைத்து நிம்மதியாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்தின் அளவை குறைக்கும், துயரத்தின் அழுத்தத்தை குறைக்கும், மனதை சுலபமாகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் மாற்றும்.